வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி பங்குனி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் மறைமுக எதிர்ப்புகளாலும் எதிரிகளாலும் சில பிரச்சனைகள் வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே மறைமுகமாக உங்களை பற்றி பேசுகிறது, உங்கள் மேலே குறை சொல்கிறது, நீங்கள் செய்கிற தொழிலில் சில தடைகளும் இடைஞ்சல்களும் கொடுப்பது தான் உங்களுடைய ராசிக்கு எதிரிகளாக இருப்பது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். காரணம், கிரக மாற்றங்கள் அதிகமாக இருப்பதினால் இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், உங்களுடைய அறிவாற்றலால் வெற்றி பெறணும்னு நினச்சா அமைதி, பொறுமை, நிதானம் இதை கடைப்பிடிச்சாவே போதும். கன்னிராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் என்பது புதிதாக எதையும் செய்யக்கூடாது. புதுசாக எதுவும் செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புதிய தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரத்தை தொடங்கக்கூடாது. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக இருந்தால் போதும். ஆனால் புதுசாக எதையும் தொடங்கினா தான் அது பெரிதளவு வெற்றியை கொடுக்காமல் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுப்பது, பொருளை கொடுப்பது, இல்லை நீங்களாக வாங்குவது, இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்தால் அது ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடுமே தவிர நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமமாக வருது இல்லைங்களா, இந்த சந்திராஷ்டமாக வரக்கூடிய இந்த நாளும் சரி, சந்திராஷ்டமம் எந்த ராசியில் உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கனாக்கா மேச ராசியில் வரும். அப்படின்னா மேச ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களாக இருந்தாலும், இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு உறவோ நட்போ இல்லை மேலதிகாரியோ யாராக இருந்தாலும் மேசராசிக்காரர்களை விட்டுட்டு விலகியே போயிடுங்கன்னு சொல்லலை. அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் தூரமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு பாதகம் இருக்காது. ஒரு வீட்டில் மேசராசியும் இருக்கும், கன்னி ராசியும் இருக்கும், அப்புறமா கும்பராசியும் இருக்கும். இவங்களோட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அதிகப்படியாக அவங்கள நம்புறது, அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கையுடன் இருப்பது, இல்லை அவங்கள நம்பி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கெட்ட நேரங்கள் வரும்போது இவர்களால் நன்மைகள் நடக்காமல் பாதகங்களை செய்யக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். கன்னி ராசியான உங்களுக்கு 6, 8 ராசியாக வருவது கும்பராசியும் மேசராசியும். இந்த 2 ராசிக்காரர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது. முழுமையாக நம்பாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. இப்போ நல்லா இருக்கும், நல்ல நேரத்தில் நல்ல கிரக அமைப்பு இருக்கும்போது இது நல்ல நிலையில் தான் இருக்கும். கெட்ட நேரம் வரும்போது இவங்களால் சில பாதகங்கள் வந்துடும். சரி, பங்குனி மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 30/3/2025 பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 6:21 மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 1/4/2025 பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
இரவு 8:46 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது இதனால் வரையில் உங்களுக்கு பல வகையிலும் சோதனைகளும் மனக்குழப்பங்களும் தந்து வந்த கேது பகவான் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெற்று விலகுவது ஒரு மிக சிறந்த நல்ல நிலையில் இருக்கும். நல்ல பலன்களை தருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கேது பகவான் விலகுகின்ற இதே ஏப்ரல் மாதத்தில் தான் ஒரு 10 நாளுக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது, யோகம் வருதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பெரிதளவு பாதகம் இருக்காது. அவர் ஜென்ம ராசியிலிருந்து விலகுவதே உங்களுக்கு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக சனி பகவான் 6ஆம் ராசியிலிருந்து கண்டக சனியாக அவர் மாறப்போகிறார். கண்டக சனின்னா ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாக்கா சின்ன நோய்ங்க வரும். ஒரு கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால், படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாக்கா நம்ம பேச்சை கேட்காம அவங்களுடைய செயல்பாடை மட்டும்தான் செய்வாங்க. கண்டக சனினா யாருக்குமே கட்டுப்படாத ஒரு சனி பகவானாக இருப்பார். திருமண வயதில் இருக்கிறவங்க தான் எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டாங்க. சனி பகவான் அவ்வளவு இறுக்கமானவர், தவறான பாதைகளை கொண்டு போவார். திருமணமாகி இருக்கிறவங்க, குடும்ப தலைவனோ இல்லை தலைவியோ பொறுப்புக்களை சுமக்கிறவங்க தான் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கண்டக சனி என்னாவே நாம் ஒரு தவறை செய்தோம்னா 4 பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களோ சொந்த பந்தமோ நட்போ இல்லை வெளியில் இருக்கவங்க கூட தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்வது தான் சனி பகவான் கண்டக சனியில் இருக்கும்போது. இப்போது கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் பரவாயில்ல, திருமணம் ஆனவங்களாக இருந்தாக்கா ஏதோ நீங்கள் பேச போய் அது ஒரு தவறான நிலையில் மற்றவங்க நினச்சி உங்கள் மேலே பழியும் பாவமும் போடலாம். இல்லை தவறான பாதைகளை போகிறதுக்கு சனி பகவான் வழியை காட்டுவார். நீங்கள் அதில் போகாமல் ஒரு சின்ன தவறு செய்தாலும் வாழ்க்கை பாதிக்குமே என்கின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். அப்படி இருந்தால் பெருசாக பாதகத்தை தரமாட்டார். சூரியன் இந்த பங்குனி மாதத்தில் 7ஆம் ராசியில், உங்கள் ராசி அதிபதி நீசம் பெற்று 7ஆம் ராசியில், சுக்கிரன் உச்சம் பெற்று 7ஆம் ராசியில், ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த பங்குனி மாதத்தில் மாறிடுவார். இருந்தாலும் 3 கிரகங்கள் 7ஆம் ராசியில் இருப்பது சப்த கேந்திரம் இருப்பதனால கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வரும். சுக்கிர பகவான் உச்சம் பெறும்போது கூட பிரச்சனை வரும்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர பகவான் உச்சம்தான் பெறாரு. அவர் ஒரு கிரகம். புதன் நீசம் பெற்று, உங்கள் ராசி அதிபதி இல்லையா, நீசம் பெற்று இருப்பதனால இந்த சப்த கேந்திரன்றது கலத்தர பாவத்தை குறிக்கும். நட்பு, உறவு, சொந்த பந்தம் இவங்களால் சில பிரச்சனைகள் வரும். பெருசாக பிரச்சனை வரும், நீங்கள் ரொம்ப விழிப்போடு இருங்கன்னு சொல்ல, சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை நாளடைவில் அது விலகி போயிடும். இருந்தாலும் ஒரு சின்ன வார்த்தையால் ஒரு உறவு பிரிவதை விட பேசாமல் இருந்தால் அந்த உறவு நிலைச்சு நிற்கும். பொறுமையாக இருங்க. அடுத்தது குரு பகவான் 9ஆம் ராசியில் இருக்கிறார். மே மாதம்தான் அவர் பயிற்சி பெறார். இருந்தாலும் 10ஆம் இடத்தினுடைய தன்மையை பங்குனி மாதத்திலேயே அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். 10ஆம் இடம்னாவே இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி பெறார் இல்லையா, 10ஆம் ராசிக்கு வருவார். 10ஆம் ராசியில் வரும்போது பெரிதளவு பாதகம் இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பாதகம்தான். ஆனால் வருஷம் பூரா ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் இந்த வருஷம் இருக்க மாட்டார். அவர் உச்ச வீட்டை நோக்கி போகிறதுனால பயிற்சி பெற்று சில மாதங்களில் அதிசாரம் பெறுவார். அதிசாரம் பெற்று மிக விரைவாக உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய சூழ்நிலையில் அமர்ந்து விடுவார். ஆனால்
அவர் 5 மாதம் இருக்கிறாரோ 4 மாதம் இருக்கிறாரோ 10ஆம் இடம் பாதகத்தை தரும். மிக கவனமாக இருக்கணும். இம்மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் ராசியில் இருக்கிறார். செவ்வாய் பயிற்சி பெற்றால் 11ஆம் ராசிக்கு வருவார். திடீர் தனலாபம். திடீர் தனலாபம்னாக அதிர்ஷ்டம் மூலியமாக இருக்காது, உழைப்பு மூலியமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு சகோதரன் சகோதரி இல்லை வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் மூலிமா நன்மைகள் நடக்கும். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றாருனாவே நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். ஆனால் 7ஆம் ராசியில் சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருப்பதனால பொறுமை நிதானமாக இருந்தால் இம்மாதத்தில் கோபத்தை குறைச்சாவே போதும், நன்மைகள் அதிகமாகவே நடக்கும், கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.